என்ன சார், ஃபியூச்சர்ல நாம இங்க தான் வர போறோன்னு லொகேஷன் எப்படி இருக்குன்னு சுத்தி சுத்தி பாக்குறீங்களா? உன்னால இப்படிலாம் பேச முடியுமா? ஐயோ, சும்மா விளையாட்டுக்கு தான் சார் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இது விளையாடுறதுக்கான இடமும் இல்ல, விளையாடுறதுக்கு நேரமும் கிடையாது. அப்படியே வந்தாலும் நீ தான் வருவ, நான் வரமாட்டேன். ஏன்னா இது விமென்ஸ் டே, புரியுதா? முத்துலட்சுமி, உன்னை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு பக்கபலமா இருக்கும் போது இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆக்சுவலா நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்காக முதல்ல இந்த மினிஸ்டரை காலி பண்ணி என் ஹாஸ்பிட்டல காப்பாத்திருக்கீங்க. இப்ப பத்ரி கடத்தி என்ன காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த பத்ரி இப்ப எங்க இருக்கா? இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன் கோர்ட்ல என் பேர் உளறதுக்கா? பத்ரி எங்க இருக்கானோ அங்க பத்திரமா இருக்கான், ஏன் பாதுகாப்புல தான் இருக்கான், ஏன் ஆளுங்களோட தான் இருக்கான். தேவைப்பட்டா வருவான், இல்ல வராம கூட போலாம். அது நீ என்கிட்ட நடந்துக்கிறது பொறுத்து இருக்கு. சார், அவனை முதல்ல கொன்னுடுங்க சார். அவனை எதுக்கு உயிரோட விட்டு வச்சிருக்கீங்க? அவன் ஒருவேளை தப்பிச்சு வந்து கோர்ட்ல உண்மையை சொல்லிட்டானா அப்புறம் நான் செத்தேன். அவனை அவ்வளவு ஈஸியா கொலை பண்ண முடியாது முத்துலட்சுமி. என்ன பேசுற நீ? பார் முத்துலட்சுமி, கொலை செய்யறது என் தொழில் கிடையாது. உனக்காக அவனை கடத்தி வச்சிருக்கேன். நீ வெளியில வா, உன்கிட்ட ஒப்படைச்சிடறேன். நீ என்ன பண்ணவோ பண்ணிக்கோ. உங்களுக்கு புரியல? என் உயிரோட நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. சரி, நான் உனக்கா இவ்வளவு செய்யறேனே, நீ உன் ஹாஸ்பிட்டல் என்ன பார்ட்னர் ஆக்கிடு. என்னது? ஆமா சார், are you joking? முத்துலட்சுமி, I'm not joking. I'm very serious, okay? ஹாஸ்பிட்டல் உன்னை காப்பாத்தி கொடுத்ததுக்கே நீ உன் ஹாஸ்பிட்டல்ல பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்னு சொன்ன. சார், this is not the right place to talk. இது ஜெயில். நம்ம பிசினஸ் பத்தி பேசுறதுக்கு இதோட பெர்ஃபெக்ட் பிளேஸ், பெர்ஃபெக்ட் டைம், பெர்ஃபெக்ட் டிஸ்கஷன் இருக்கவே முடியாது. முடியுமா முடியாதான்னு மாத்திரம் சொல்லு. பத்ரி உன்கிட்ட ஒப்படைக்கிறதா இல்ல போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு நான் டிசைட் பண்றேன். என்ன சார்? Are you threatening me? இது டிஸ்கஷன் இல்ல, blackmailing. பிளாக்மெயிலோ போர்ட் மெயிலோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எஸ் ஆர் நோ அது மட்டும் சொல்லு. நிச்சயமா எஸ் தான். நோன்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. நான் உன்ன இந்த இடத்துல நிக்க வைக்கல முத்துலட்சுமி. நீயே அவ்வளவு வருஷமா ஓடி போய் கஷ்டப்பட்டு வந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருக்க. என்னோட நிலைமையை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கிண்டலா இருக்குல்ல? ஐ அம் ரியலி சாரி. இந்த கமெண்ட் நான் சொல்லிருக்கூடாது, ஆனா நல்லா இருந்துச்சுல்ல? எல்லாம் தலையெழுத்து. ஸோ ஹாஸ்பிட்டல்ல பங்கு தரத்துக்கு நீ கன்ஃபார்ம் பண்ணிட்ட. எத்தனை பர்சன்டேஜ்ங்கிறத நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீ சொல்லு, ஓகே? சார், காலம் பூரா நான் ஒண்ணு இந்த ஜெயிலே இருக்க போறதில்ல. இன்னும் 14 டேஸ்ல நான் வெளியே வந்துருவேன். அப்ப சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்னு. ஓகே, சந்தோஷம். செல்வி மேடம், தயாளன் வரல? சார் வந்து வேலைக்கு லீவ் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு இருக்காரு மேடம். நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி, ஹாஸ்பிட்டல் அவன் பாத்துக்குவான். நீ அவனுக்கு சப்போர்ட்டா இரு. சரிங்க மேடம். எனக்கு அப்பப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இரு. ஷியோர் மேடம். ஓகே, பாப்போம். வரேன் மேடம். கஜேந்திரா, என்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த முத்துலட்சுமி யாருன்னு உனக்கு காட்டுறேன். அவன் வரமாட்டா. நான் வரேன். என் தெய்வத்து மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த கொலைகார பாவிய, என் அம்மாவை கொன்னவன என் வாயால நான் அப்பான்னு கூப்பிட மாட்டேன். கருணாகரன் என் அப்பான்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு?
ஆனா நான் சொன்னாலும் சொல்லலனாலும் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அவர்தானே என்னோட அப்பா. ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை வந்துடுறேன். வழக்கமா நடக்கிறது தானே சார்? சரிங்க. முருகா, ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. எப்படி இருக்க முருகா? நல்லா இருக்கீங்கய்யா. என்னங்கய்யா திடீர்னு தங்கச்சியை பார்க்கறதுக்கு? அதுக்கு தான் இன்னும் 1 மாசம் இருக்குதுங்களே. மனசு சரியில்லைப்பா, அதான் பார்க்க வந்தேன். பத்திரமா பார்த்துக்கிறேன்ல? அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறேங்கய்யா. சரி, வேலையை பாரு, நான் அங்கே போகிறேன். சரிங்கய்யா. கஸ்தூரி, கஸ்தூரி, எத்தனை பேர் உன்னை அவமானப்படுத்தினாலும், உன் பேரை கெடுக்கிறதுக்கு வழக்கு போட்டாலும், நீ களங்கமில்லாதவ, அன்பானவ, தியாகத்தோட மறு உருவ. நீ உன்னை கருணாகரன் அடிச்சு கொண்டு இருக்கலாம், ஆனா நீ இன்னும் வாழும் தெய்வமா என்னை என் குடும்பத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்க. அதுதான் உண்மை. உன் மக வழி தவறி போயிட்டா கஸ்தூரி. அந்த கொலைகாரனோட கூட்டு சேர்ந்துட்டா. அவ அப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கல. இந்த உலகத்துல யாரை நம்புறதுன்னே தெரியல. எல்லாருமே சுயநலம், காரியவாதிங்க. உன் மகளை உன்னோட மறுபுறமா நான் பார்த்தேன். ஆனா அவை முதுகுல குத்திட்டாமா. என் மனசே உடைஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். அவ உன் மகன். அவளை அந்த கொலகார பாவி கும்பல் கிட்டேருந்து என்னால காப்பாற்ற முடியலையே. ஆனா உன்னால நிச்சயம் முடியும். உன் பொண்ணை காப்பாத்து.
உன்னால மட்டும்தான் உன் பொண்ணை காப்பாற்ற முடியும். ஐயா எள்ளி சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என் தங்கச்சியை பார்த்துக்க. ஆ தங்கச்சின்னு ஒருத்தி இருந்தா அவளை எப்போ போய் சேர்ந்துட்டா. அவளுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ இல்லையோ, நாம கொடுக்குற மரியாதையை கொடுப்போம். ஆ இந்தா முருகா. வேண்டாங்க வச்சுக்க. வச்சுக்கங்க. சாம்பல் சூடு ஆறுறதுக்குள்ள செத்தவங்கள மறந்து போற உலகம் இது. 25 வருஷமா வந்து உங்க தங்கச்சியை தவறாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு உங்க தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணுங்க. உங்ககிட்ட நான் காசு வாங்கினேன்னா உங்க அன்பை நான் கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிடும். வேணாங்கய்யா. இது உனக்கு இல்லப்பா. என் தங்கச்சி தூங்குற இடத்த சுத்தபத்தமா பார்த்துக்கிறேன். அவளுக்கு பூ பழம் வாங்கி வைக்கிறேன், விளக்கேத்துறேன். அந்த செலவுக்கு வச்சுக்கேன். மற்றபடி உன் அக்கறைக்கு விலை இல்லைப்பா. அதுக்கு என்னால் பணம் கொடுக்க முடியாது. இதை வச்சுக்க, இதை வச்சுக்க. ஐயா, செலவுக்குன்னு வச்சுக்கேன். சரிங்க. அப்புறம் ஐயா, இந்த மாசம் நான் ஊருக்கு போகணும். என் தம்பிக்கு கல்யாணம். அப்படியா? நல்ல விஷயம்தான். சந்தோஷமா போயிட்டு வா. மறக்காம எனக்கு பத்திரிக்கை அனுப்பு. நானும் ஏதாவது செய்யறேன். ஆ, ஐயா உங்க தங்கச்சி. அதை பத்தி நீ கவலைப்படாத. அவளை பார்த்துக்க, அவளுக்கு தெரியும். நான் வரேன். சரிங்க பார்த்துக்க. சரிங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவோம். சரிங்கம்மா. ருத்ரா, பயமா இருக்குடி. ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்க. நீ செய்யற காரியம் சரிதானா? உன்னை கூட்டிட்டு வந்ததே தப்பு. சும்மா என்ன ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காது. அதுக்கு இல்லடி, மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச ருத்ரா தாண்ட ஆடிடுவாரே. என் பேரே ருத்ரா. என்கிட்ட அவரோட தாண்டவம் எல்லாம் செல்லவே செல்லாது. உள்ள வந்து பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. வா. அம்மா தாயே மகமாயி, நீ தான் காப்பாத்தணும். என்ன நடக்க போகுதோ தெரியல. அடடே, வாங்க 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 சம்பந்தி. நல்லா இருக்கீங்களா? ஆ, நான் ஏதோ இருக்கேன். ஆமா, ஐச்சி சார் வரலையா? அவர் டியூட்டிக்கு போயிருக்காரு. அம்மா, வீட்ல யாருமே இல்லையா? பசங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஓஹோ. மருமகளுங்க ஒருத்தி கோயிலுக்கும் இன்னொருத்தி கடைக்கும் போயிருக்காங்க. அவர் ஏதோ பர்சனல் வேலையா காலையிலே போயிட்டாரு. நானும் பிரியாவும் மட்டும்தான் வீட்ல இருக்கோம். ஆமா, பிரியா எங்க இருக்கா? அதோ அந்த ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கா. நான் உங்களுக்கு காஃபி டீ ஏதாவது போடுறேன். அதெல்லாம் எதுக்குமா? இப்பதானே நாங்க அம்மா, குடிச்சிட்டு வந்தோம். நீங்க டீ போடுங்க. நான் அது வரைக்கும் பிரியா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவ தூங்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, நான் எழுப்பி பேசிட்டு இருக்கேன். அம்மா, அந்த பொம்பளை கிட்ட நீ போய் பேச்சு கொடுத்துட்டு இரு. இந்த பக்கம் அவங்க வராம நீ பாத்துக்கோ. அதுக்குள்ள பிரியாவை ஒரு வழி பண்ணி என் புள்ள எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏய், பாத்துடி, வீட்ல யாரும் இல்ல. ஏதாவது விபரீதம் ஆயிட போகுது. நான் சொன்ன வேலையை போய் பாரு, நான் பாத்துக்கிறேன். கடவுளே, இதெல்லாம் எங்க போய் முடியுமோ? ஏய் ஏய் பிரியா, எந்திரடி. ஆண்டி, ஆண்டி கிண்டினா மூஞ்சிலே குத்துவேன். என் புள்ளைய முழுசா முழுங்கிட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாம நிம்மதியா அப்படி தூங்கிட்டு இருக்க. எவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு. என்ன ஆண்டி சொல்றீங்க? எங்கடி என் புள்ள பிரதீப்? என்னடி முழிக்கிற? மரியாதையே என் புள்ள எங்க இருக்கான்னு சொல்லிடு. இல்லன்னா நடக்கிறதே வேற. ஆண்டி, இல்ல ஆண்டி, எனக்கு எதுவுமே தெரியாது ஆண்டி. ஏய், இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லு, என்கிட்ட சொல்லாத. என் புள்ள காணாம போய் 15 நாளுக்கு மேலாச்சு. அவனை பத்தி எந்த தகவலும் தெரியல. சொல்லு, எங்க என் புள்ள? எங்கடி என் புள்ள?
ஐயோ ஆண்டி எனக்கு தெரியாது ஆண்டி. இப்ப சொல்றியா இல்லையா? ஐயோ ஆண்டி எனக்கு தெரியாது. ஆண்டி விடுங்க ஆண்டி. ஒழுங்கா சொல்லிடு. ஆண்டி வலிக்குது ஆண்டி விடுங்க. சின்ன பையனுக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, ஒன்னும் விசேஷம் இல்லையா? அது நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்ப வேணாலும் குட் நியூஸ் வரும். அடடே, வைங்க வைங்க, இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டுமே, ஏன் அவசரப்படுறீங்க? நான் எப்பவுமே நீயும் அந்த ஸ்னேகாவும் சேர்ந்து என் புள்ளைய என்ன பண்ணீங்க? மரியாதையா சொல்லிடு. ஐயோ ஆண்டி வலிக்குது ஆண்டி. பயமா இருக்கு, என்ன விட்டுருங்க. நான் எதுவும் பண்ணல. ஸ்னேகா அன்னைக்கும் எதுவும் தெரியாது ஆண்டி. நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். நீயும் என் பையனும் தான் வெளியில போயிருக்கீங்க. இல்ல ஆண்டி, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நோட்ஸ் வாங்க தான் போனேன். போற வழியில தான் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தர் தான் நான் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணாங்க. நான் மயக்கம் தெளிஞ்ச அப்புறம் தான் அன்னைக்கே ஃபோன் பண்ணேன். அவங்க தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இதான் ஆண்டி நடந்தது. சொல்லி மறுபடியும் இதே பொய்யை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இது சம்பந்தி விட அது இதுன்னு நான் பார்க்க மாட்டேன். நீ உண்மையை சொல்ற, என் புள்ளைக்காக உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். அம்மா அம்மா இங்க வாங்கம்மா. அம்மா அம்மா இங்க வாங்கம்மா. ஏதோ சத்தம் கேக்குது. பிரியா குரல் மாதிரி இருக்கு. எனக்கு ஒன்றும் கேட்கலீங்களே. நீங்க டீ போடுங்க, எனக்கு கொஞ்சம் சர்க்கரை கம்மியா போடுங்க, என் பொண்ணுக்கு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடுங்க. நீங்க டீயை கலக்குங்க. ஐயோ ப்ளீஸ் ஆண்டி, நான் எதுவுமே பண்ணல, எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க பாருடி, செவிலே 2 வச்சேன்னு வை. என்ன யாருன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? பாக்குறியா? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டி, என்ன விட்டுருங்க. இங்க பாரு, இப்ப நீ உண்மையை சொல்லல, அடிபட்டு செத்துருவேன். வேண்டாம் ஆண்டி, என்ன அடிக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. அப்ப சொல்லு, என் புள்ள எங்கன்னு சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அன்னைக்கு மத்தியானம் பிரதீப் தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னான். நான் நினைச்சது கரெக்டுடி. நீயும் அவனும் அன்னைக்கு எங்கடி சந்திச்சீங்க? சொல்லுடி, சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி. அம்மா 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 என்னடி அம்மா நும்மானுக்கிட்டு? சொல்லுடி, சொல்லு. அம்மா இங்க வாம்மா. என் பொண்ணு கத்தா மாதிரி இருக்கு. எனக்கு எதுவுமே கேட்கலையே, என்னம்மா நீங்க டீ போடுறீங்க? ஆமா, உங்களுக்கு டீ போடவே தெரியல. இன்னும் சூடே ஆகலையே, இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணுங்க. இந்தாங்க, இதுல சுட வச்சு டீயை ஊத்தி எடுத்துட்டு வாங்க. இவ்வளவு நேரம் ஆக்குறீங்க, சீக்கிரம் வாங்க. சர்க்கரையை போட மறந்துடாதீங்க. என்ன இந்த அம்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டா எனக்கே டீ போட கத்து கொடுப்பாங்க போல் இருக்கே. என்ன பண்ணி தொலையறது? சம்மந்தியாக போறாங்களாச்சே. ஏண்டி, என்னடி இது? ஏண்டி அவளை போய் அடிக்க போற? எனக்கு அந்த பொம்பளையை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அம்மா வாய முடிக்கிட்டு. இப்பதான் அவ பாதி உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு பிரதீப்ப சந்திக்கலன்னு சொன்னல, அது எல்லாமே போய். ஒரு அறை விட்டதும் பிரதீப்ப பார்த்தத ஒத்துக்கிட்டா. ஏண்டி ஏண்டி என் பொண்ணு கையில வீண அடி வாங்கி சாகுற? என் பேரு எங்கடி? சொல்லு, சொல்லி தொலை. என் பிரதீப்ப என்ன பண்ண சொல்லடி. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஒழுங்கா சொல்லிடு, சொல்லுடி. பிரதீப் என்ன பண்ண? சொல்லுடி. ஸ்னேகா ஏதாவது பண்ணாளா? என் பிள்ளைய என்ன பண்ணீங்க? என் பிள்ளைய எங்கடி ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சொல்லி தொலைடி. அம்மா இங்க வாம்மா. அம்மா அம்மான்னு கத்துன, அப்படியே போட்டு தள்ளிடுவேன். அம்மா இவங்க என்ன அடிச்சு மிரட்டுறாங்கம்மா. சம்மந்தி, என்ன பண்றீங்க நீங்க? என்ன நடக்குதுங்க? அது வந்து ஒண்ணும் இல்ல சம்பந்தி. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவங்க என் பொண்ணு அடிக்க கைய ஓங்குறாங்க. பயங்கரமா அடிக்கிறாங்கம்மா. 2 பேரும் சேர்ந்து என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்கம்மா. ஆமா, அடிச்சேன். என் புள்ளைய காணோம். இவ எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறா. அத விசாரிக்கத்தான் நான் இங்க வந்தேன். இவ சொல்லல, அதான் அடிச்சேன். நீங்க எப்படிங்க என் பொண்ணு அடிக்கலாம்? இவளாலதான் என் புள்ளைய காணோம். அவன் எங்க இருக்கான், உயிரோட தான் இருக்கானா எனக்கு ஒண்ணுமே தெரியல. அது ஸ்னேகாவுக்கு தான் தெரியும். ஆனா இவளும் சொல்ல மாட்டேங்கிறா. என்னங்க உளறிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க பையன் காணாம போனது என் பொண்ணுக்கு எப்படி தெரியும்? மொத்த குடும்பமும் சேர்ந்து டிராமா ஆடாதீங்க. உங்க டிராமாவை வேணா என் புருஷன் நம்புவாரு, நான் நம்ப மாட்டேன். இவளுக்கு பிரதீப்ப பத்தி நல்லாவே தெரியும். என்னது டிராமா பண்றமா? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவளுக்கு என்னங்க தெரியும்? சும்மா சும்மா அதையும் சொல்லிட்டு இருக்கீங்க. பைத்திய மாதிரி பேசாதீங்க. இவளே ஒத்துக்கிட்டா. நிச்சயதார்த்த அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து மீட் பண்ணிருக்காங்க.
நோட்ஸ் வாங்க போனதுன்னு சொன்னதெல்லாம் பொய். இத இப்பதான் அவ வாயால ஒத்துக்கிட்டா. ஏங்க நீங்க போய் சொல்றீங்க. அவளை கேளுங்க, நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? அம்மா இல்லம்மா, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலம்மா. அவங்க போய் சொல்றாங்கம்மா. பாத்தியாமா, இவ்ளோ நேரம் என் அடிக்கு பயந்துகிட்டு உண்மையை சொன்னா, இப்ப இவ ஆத்தா வந்த உடனே பொய் சொல்றா. இத பாருங்க, ஏதோ சம்மந்தி ஆக போறீங்கன்னு சொல்லி மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். தயவு செஞ்சு போயிடுங்க, போங்க வெளியே. கோச்சுக்காதீங்க சம்பந்தி. எங்க வீட்டு புள்ளைய காணோம், அதான் நாங்க வந்து விசாரிக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், மரியாதையா போங்க வெளியே. போயிடுங்கன்ற. உன்னை இப்படியே விட மாட்டேன்டி. மறுபடியும் நாளைக்கு வருவேன். நீ உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கோ, உன்கிட்ட இருந்து உண்மையை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். லேடி போலீஸோட வந்து உன்னை வீட்ல இருந்து தூக்கிட்டு போயிடுவேன். அவங்க அடிக்கிற அடியில நீ உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அவங்க அடிக்கும் போது அப்ப யார் வந்து தடுக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். என் புள்ள கிடைச்சிடுவான். இவகிட்ட தான் சிக்கிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. என் புள்ளைய எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். வாமா. நீ அழாதம்மா, அழாத.